ஆணியா புடுங்க வேணாம். ஹாய் ஹலோ வணக்கம். இது ஐபிசி தமிழ் உலக தமிழருக்கு ஒரு உறவு பாலம். அண்ட் இந்த ஷோ ஆணியை பிடுங்க வேணாம் ஆணியை பிடுங்க வேணாம் ஷோ ஹோஸ்ட் பண்ணுறது நான் வங்க சித்து. அண்ட் வழக்கமாக நம்ம சென்னையில் நிறைய இடங்களுக்கு போயிட்டு நம்ம ஆணியை பிடுங்க வேணாம் ஷோ பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடவாக்கத்தில் நம்ம நியூ பிரின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இருக்கோம். காலேஜ் அப்படின்னாலே நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த காலேஜில் நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் நம்ம நிறைய கேள்விகள் நிறைய கேம்லாம் ஆட் பண்ணுறோம். நம்ம அதெல்லாம் நிறைய கேம்லாம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போய் நிறைய கேம் விளையாட போகிறோம், நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம். ஸோ அதுக்கெல்லாம் அவங்க எப்படி பதில் சொல்கிறாங்க, என்ன வந்து திக்கு முக்க ஆட வைக்கிறாங்களா இல்லை அவங்க திக்கு முக்க ஆடுறாங்களா அப்படின்றத அங்கே போனால் தான் பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம், அந்த காலேஜ் தான் நியூ பிரின்ஸ். வாங்க பார்க்கலாம். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்றாங்க இல்லையா? சொல்றாங்க. ஏன் காதிட்டு வந்து என்னமோ பண்ற மாதிரியே வர. இதெல்லாம் ரொம்ப ஓவர், அளவுக்கு மீறி போய்கிட்டு சொல்றாங்க அப்படின்ற சொல்லு. இல்ல இவ்வளவு நேரம் நீங்க கலாய்க்கிற மாதிரி பேசுறீங்களா? ஆமா, அது உங்க காலம். நாங்க பதில் கலாய்ச்சனா எனக்கு ஒரு காலம் வரும்ல. அந்த காலம் எப்போ வரும் தான் கேக்குறேன். அதுதான் இப்போ வந்துச்சுடா. கை தட்டிட்டாங்களா ஆடியன்ஸ்? உங்க காலேஜ்னா உங்க காலேஜ்ல எல்லாம் கை தட்ட தான் செய்வாங்க. அத தட்ட கூட்டு வந்தது உங்க காலேஜ். நீ தட்டுமா, நீங்க புரட்சி தலைவி அம்மா, நீ தட்டுமா. அம்மாவே தட்ட. அம்மா எனக்கு தட்டினாங்கய்யா. இல்ல உங்களை கலாச்சாரத்துக்கு தான் தட்டாங்க. அம்மா யாருக்கு தட்டு பத்தி இல்ல. குட் ஆன்சர். உன் அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ அவுட், நீ போ. உன் காலேஜுக்குள்ளே உனக்கு சப்போர்ட் இல்லை. நீங்க சொல்லுங்க, உண்மையிலே அதுக்கு என்னதான் அர்த்தமா இருக்கும்? இந்த பொண்ணு சொன்ன இந்த பழமொழி வந்து ஃபர்ஸ்ட் காட்டுல தான் யூஸ் பண்ணுவாங்க. காட்டுல யானைக்கு ஒரு காலம் வந்து காட்டுல யூஸ் பண்ணுவாங்களா? ஒய்யா உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். புதுசா இருக்கு அது. ஏன்னா யானையும் காட்டுல தான் இருக்கும். அதனால யானையும் பூனை காட்டுல தான் இருக்குமா? பூனை ஜஸ்ட் அப்படியே தெருவுல தான் இருக்கும். தெருவுல தெருவுல இருக்கும். ஏய், இது உனக்கே நியாயமா இருக்கா? யானை வந்து ரொம்ப குண்டா உயரமா இருக்கு, அதனால பூனை வந்து ரொம்ப குட்டியா இருக்கு. குட்டியா? குள்ளமா இருக்கும். குள்ளமா இருக்கும். சோ அது வந்து யானைக்கு ஒரு காலம் வந்துச்சுன்னா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதான் நான் கேட்டது, அதுக்கு அர்த்தம் தான் கேட்டேன். காட்டுல வாழுது, இது வந்து மாமிசம் திங்குது, இதெல்லாமா கேட்டேன் ஒண்ணு நானு. அதான் அது வந்து என்னைக்காச்சும் யானை வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் நானே உயரமா இருக்கு அப்படின்னா அதே மாதிரி பூனைக்கும் நல்லா ஏதாச்சும் ஒரு காலம் வரும். ஏதாச்சும் ஒன்று வரும். ஓ, யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்றாங்க இல்லையா? அது ஏன் சொல்றாங்க, அதுக்கு என்னதான் அர்த்தம்? இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நம்ம தான் பெரிய டானு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா, டான்னு ஃபார்ம் ஆயிட்டா சும்மா 4 இடத்துக்கு போகணும் வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும் இறங்கணும். இல்ல சரி, நம்ம தான் ரொம்ப உயர்ந்தவங்க, மற்றவங்க தாழ்ந்தவங்கன்னு சொல்லி மற்றவங்களை கம்மியாக இடம் போட்டோம்னா அவங்களுக்கும் ஒரு காலம் வரும்ல. அவங்களும் கொஞ்சம் நல்லா ரிச் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம அவங்க கிட்ட போய் கடன் வாங்குறதோ ஹெல்ப் கேட்கறதோ ஒரு நிலைமை வந்துடும்ல. இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாங்க. அதான் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வருங்கிறது. இன்னைக்கு ரிச்சா வச்சிருக்கவங்க நாளைக்கு ஆட்டோ வாங்கலாம், ஆட்டோ வச்சிருக்கவங்க நாளைக்கு கால் டாக்ஸி வாங்கலாம். அந்த மாதிரி சொல்றீங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஓவரா தோணல? குறைக்கும் நாய் கிடைக்காதா? சொல்லுங்க. இது எப்படி நீங்களே சூஸ் பண்ணிட்டீங்களா? ஆமா, நானே சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஓ, ப்ரிப்பேர் வேற. ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாய் இருந்தது. கண்ணாடி பாத்தீங்களா? நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. இல்ல 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 நான் சும்மா விளையாடு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் யா. சந்தோஷமா என்னாச்சு, ஒரு நாய் பார்த்து குறைச்சுனே இருந்தது. இப்ப திருப்பி கடைசி என்ன டார்கெட் பண்ணுவீங்களே? வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு நான் பாட்டு நடந்து போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் அதே நாய் தான். அதே நாய் தான் கொலைக்க வேலை. என்னடா இது கொலைக்க வேலையா நினைச்சு பார்த்தா திடீர்னு அது வாழாண்ட கால் வச்சு நம்மளுக்கு கடிச்சிச்சு. தெரியாம அது வாழை வச்சு மீச்சா கடிக்கதான் செய்யும். அதான் குறைக்கும் நாய் கடிக்காது அப்படிங்கிறதுக்கு. குறைக்கும் நாய் கடிக்காது, வாழை வச்சு மீச்சா கடிக்கதான் செய்யும். இது என்ன கான்செப்ட் இது? அந்த மாதிரி தான் இதுக்கு அர்த்தம்.
அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரின்னு எனக்கு புரியல. ஏம்ல மாத்தி சொன்ன? சும்மா நான் வாழை வச்சு மீச்சு விட்டு அதை கடிச்சிட்டு கம்ப்ளைண்ட் வேற எங்க வந்து. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்னதான் அர்த்தம், ஏன் அப்படி சொல்றாங்க? இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸே படிக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க வந்து நல்லா படிக்கிறோம், கண்டிப்பா படிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. வரீங்க வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க, நீங்க காலேஜ் வரணும் படிக்கிறதுக்கு மட்டும் சொல்லாதீங்க. படிக்கிறதுக்காக தானா? சொல்லுங்க சொல்லுங்க, யாரு கேட்க போற சொல்லுங்க. நம்ம இப்ப படிக்கிறவங்களே ஒருத்தவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து படிக்காம இருக்காங்கன்ற பட்சத்துல அவங்கள மட்டும் தாழ்த்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்குள்ளயும் ஒரு எனர்ஜி லெவல் வரும். எல்லா படத்துலயும் ஃபெயில் ஆகுற அளவுக்கு. நோ உங்கள மாதிரி கிடையாது. உன் பேச்சுல திமிர் தெரியுது. போற அளவுக்கு. நோ அவங்க வந்து இன்னும் அவங்களோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அவங்க ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. பண்ணி மீன்ஸ் நாட் பண்ணி. பண்ணி மீன்ஸ் நாட் பண்ணி. இட்ஸ் வெரி ஃபன்னி. தம்பி சொல்றது வேடிக்கையா இருக்கு. அதே மாதிரி தான் படிக்காதவங்க திடீர்னு அவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கும்போது படிக்காதவங்களும் படிச்சு முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளவுதானே. இதானே இப்போ வந்து இந்த குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? குறைக்கிற நாய் கடிக்காதுன்னா, இப்போ ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குன்னா அந்த இடத்துல அவன் அதிகமா சத்தம் போடுறானோ அவன் அது எதுவும் பண்ண மாட்டான். ரொம்ப ஃபீல் பண்ணாத, அவ பில்டப் பூரா எனக்கு தான். சரிங்களா? இதுவே சத்தம் போடாம இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் வீட்டுக்கு போயிடுவான். நீ எப்படி திரும்பி உட்கார்ந்தாலும் அவன் எனக்கு தாண்டி. அவன் நல்லபடியா வீட்டுக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துவான். ரோட்ல இறங்கி சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவான். அதானே? அப்படி சொல்ல அச்சு வாய் மோரெல்லாம் வச்சு என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காம. அப்படி இல்லைனா நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஓ, நான் புரிஞ்சுக்கணுமா? சரி விடுங்க. குறைக்கிற நாய்னா இவன் சத்தம் போடுறான் இல்லையா. அம்மா, நாய் நம்ம நாய்ங்களா இல்ல போலீஸ் நாய்ங்களா? நான் குறைக்கிற நாய் அப்படின்ற அங்க கை காட்டி நான் அவனால சொல்லவே இல்லை. நீங்க தான் அவன் இவன் பேசுற. உண்மை. குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்கன்னா சொல்றேன். அதாவது இப்போ இவங்களும் இன்னொரு பொண்ணும் சண்டை போட்டுனுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யோ, யார்கிட்ட கேட்டியா ஏன் உயிரை பலி கொடுக்க போற? இப்போ வந்து இவங்க வந்து கொலைப்பாங்களே தவிர நாயின்னு சொல்லிச்சுமா உன்ன. ஏண்டா நாய் கடிச்சு வச்சிச்சா? சும்மா இருங்க. திட்டுவாங்களே தவிர அடிக்க மாட்டாங்க. அடுத்து அதர் எதிர்க்க இருக்கிறாங்க பாத்தீங்களா? பாவம், அது வந்து பாரதியாரா பாரதிதாசரா அப்படின்றது கன்ஃபியூஷன். எதிரில இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இவ பேசுறதே கேட்காம பலார்னு கண்ணத்துல விடுறாங்க. அதுதான் வந்து குறைக்கிற நாய் கடிக்காது. இது வந்து குறைக்கிற நாய் கடிக்காது. சரி, அது கடிக்கும். அது கடிக்கும் ஆனா குலைக்காது. புடுங்கறான் பாத்தியா? நான் சொல்ற வாக்கியத்தை வந்து நீங்க அப்படியே திருப்பி சொல்லணும். ரொம்ப ஈஸி. ஓடுற நரியில ஒரு நரி கிளை நரி, கிளை நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி, குள்ள நரி இல்ல கிளை நரி, கிழட்டு நரி. அதுல ஒரு நரி முதுகுல. ஆமா, நான் சொல்லுங்க. நான் டவுட் நான் சொல்லவே இல்லை. அது ரோலிங்ல தான் இருக்கு ரொம்ப நேரமா. ஓடுற நரியில ஒரு நரி கிளை நரி, கிளை நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஃபாஸ்டா சொல்லணும். ஃபாஸ்டா சொல்லணும். ஓகே. ஆக்ஷன். நரி ஓடல, நீ ஆடினே தான் இருக்கிற, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். சொல்லுங்கண்ணா. என்ன சொல்லணும்? அதான் சொல்லிட்டேனே, வாரம் சொன்னேனே. சொல்லுங்க அப்போ. ஓடுற நரியில ஒரு நரி கிளை நரி, கிளை நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. ஒரு முடி ஒரு முடி சொல்லு. ஓடுற நரியில ஒரு நரி குள்ள நரி, குள்ள நரி இல்ல கிளை நரி. அதுக்கு முதுகுல அதுக்கு முதுகுல லைட்டா வந்து சொறி படர்தாமரையெல்லாம் இருந்து ஆயின்மெண்ட் போட்டு கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு பூட்டிய. எனக்கே ஒரு ரூபா தான் வரும். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை பூட்டி பூட்டி பார்த்தார்கள். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை பூட்டி பூட்டி பார்த்தார்கள். கூட்டுவனம். வாங்க எல்லாம் கூட்டுங்க, நல்லா குப்பியா கிடக்கு பாருங்க. கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு பூட்டிய வீட்டை பூட்டி பூட்டி பார்த்தார்கள். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை பூட்டி பூட்டி பார்த்தார்கள். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை வீட்டில். ஐயோ, கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் இருந்த பூட்டை தூக்கி கொண்டு ஓடி விட்டார்கள். என்ன கூட்டு களவாணிகள். ஐயோ, நீ அதுல ஒண்ணுதான். நான் ஒன் மோர் டைம் சொல்லுங்க. சொல்ல கிழிச்சிருவேல். இதான் இங்கே இதான் அவன் கடைசி சொல்லிட்டேன் பாத்துக்க. கூட்டு களவாணிகள் கோட்டு போட்டு
என்னையும் கன்ஃபியூஸ். கூட்டு களவாணிகள் கூட்டம் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை பூட்டி பூட்டி பார்த்தார்கள். புரியுதா? புரியுது. ட்ரை பண்ணுங்க. கூட்டு களவாணிகள் கூட்டம் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு போட போனாங்க. அன்னைக்குன்னு பார்த்து எதிர்கட்சியினர் வந்து சம்மடி அடிச்சாங்க. அதானே? ஓட்டு போட்ட வீட்டில் பூட்டு போட்டுக்கொண்டு உள்ளே சாத்தி கொண்டு திருட்டுத்தனம் செய்தார்கள். அப்போது போலீஸ் வந்தது. அண்ணா நீங்க சொல்றது தெளிவா சொல்லுங்க. இப்ப நான் அண்ணன் விழுதுகள் கூட்டு களவாணிகள் ஓட்டு வீட்டில் கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு போட்ட வீட்டில் பூட்டி இருக்கும் பூட்டை பல்லால் கடித்து பூட்டி பார்த்தார்கள். தெளிவா சொல்லுங்க ஒரு தடவை ஸ்பீடா. தெளிவா. கால் காட்டு தாயே. அவ்வளவுதானா? கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு போட்டு எங்க கல்யாணத்துக்கு போனாங்களா? கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை பூட்டி பார்த்தார்கள். இப்பதான் சூப்பர்னு சொல்ல வந்தேன். என்ன தடவை சொல்லுங்க. கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை அதுக்கு மேல லைட்டா இதா இருக்கு. கேர் ஆகுது. அந்த லாஸ்ட் வேர்ட் மட்டும் சொல்லுங்க. அது சொன்னா சொல்றீங்க. இப்போ ஓட்டு வீட்டில் அதை பூட்டிய பூட்டி பார்த்தாரு. பூட்டிய பூட்டி பாக்குறாங்க. அவ்வளவுதான். கூட்டு களவாணிகள் கூட்டமாக கோட்டு போட்டுக்கொண்டு ஓட்டு வீட்டில் பூட்டிய பூட்டை பூட்டி பார்த்தார்கள். கூட்டு களவாணிகள் கோட்டு போட்டுக்கொண்டு பூட்டிய வீட்டில் பூட்டி பார்த்தார்கள். இதையாவது சொல்லி இதுக்கு மேலாம் சுருக்க முடியாது. வேற என்ன சொல்லுங்க? வேற ஏதாவது சொல்லணுமா? அசிங்கமா தான் எதனா சொல்லணும். அது எனக்கு தெரியும். அதான் தெரியுமே நீ சொல்லுவேன்னு. சரி அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்க. நீயா கண்ணெல்லாம் வச்சிருக்கீங்க ப்ளூ ஐ. ஒரு பாட்டு பாடுங்க. நீங்க ஜானகியா பறையமுனியமா நான் பாக்குறேன். பாடுங்க. என்ன பாட்டு பாடுறே ராசாத்தி சுக்கு மிளகி சிப்பிளி சாப்பிடுறா? சாப்பிடுறேனி. அந்த ரிம்பர் நாய் அதோட கடிக்க விட்டுருவேன். கடிக்காது. குறைக்கிற நாயா? குறைக்கிறாய். கடிக்காது. அம்மா நீ பாடுறியா இல்லையாம்மா? இப்போ யாரோ இவன் வழிபோக்கலின் வேறோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் என் பாதையில் தொலைகின்றவன் என் வார்த்தையில் நுழைகின்றவன். பெரிய பி சுஷிலா, லதா மங்கேஷ்கர், ஆசா போசா பாடுறாங்க. என் மாலையில் நிழலாகவே வருகின்றவன் என் கோடையில் மழையானவன் என் நாடையில் வெயிலானவன் கஞ்சாடையில் என் தேவையை அறிந்தான் இவன். கும்பகோணம் குளக்கரையில் அதெல்லாம் ரொம்ப பெருசா போதா? கும்பகோணம் குளக்கரையில் அது மட்டும் பேச முடியும். கும்பகோணம் குளக்கரையில் அவ்வளவுதான். பேச்சு ஓர நரியில குல நரி கிள நரி. ஓர நரியில குள்ள நரி கிள நரி. அது முதுகு மேல நரம்பு. அது முதுகு மேல நரமுடி. ஓகே. ஓர நரியில கிள நரி. இருடா நான் சொல்லி தரேன்டா. ஓடுற நரியில இருடா நான் பிட்டு குடுறடா. பாஸ் ஆயி தொலையடா. உனக்கு தெரியல சொல்றதா நான் குடுக்குறேன். ஓடுற நரியில கிள நரி. நான் சொல்றத சொல்றா. ஓடுற நரியில ஓர நரியில ஒரு நரி கிள நரி. கிள நரி முதுகுல ஒரு முடி நரமுடி. நறுமகிதான். ஸோ இவ்வளோ நேரம் செம்ம ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்தேன் நம்ம ஆணியை பிடுங்க நான் ஷோவில். அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக் வருது. ஸோ பிரேக் எடுத்துங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்க போகிறோம். நிறைய வித்தியாசமான பதில்களையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் இப்போ கேட்ட கேள்விக்கு உண்டான பதில்கள் தலையை வலிக்குது. ஒரு சின்ன டீ குடிச்சு வந்துடுறேன். பிரேக். ஆணியை பிடுங்க வேணாம். ஆணியை பிடுங்க வேணாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இந்த ஷோ ஆணியை பிடுங்க வேணாம். அண்ட் இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணது நான் உங்க சித்து. அண்ட் இன்னைக்கு நம்ம ஆணியை பிடுங்க நான் ஷோ எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய கலர்ஃபுல்லான கேள்விகள் நம்ம கேட்குறோம். கேள்விகள் மட்டுமா கலர்ஃபுல்லாக இருக்கு, அவங்க சொல்ற பதில்கள் கட்டம் கருப்பா இருக்கு. அதான் போய் பார்க்க போறோம். ஸோ வாங்க எப்படி பேசுறாங்கன்றத பார்க்கலாம்.
வந்து இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ, உங்களுக்கு ஃபேவரட்டான ஹீரோ வச்சு ஒரு படம் எடுக்க போறீங்க அப்படின்னா யாரை வச்சு படம் எடுப்பீங்க, என்ன படம் எடுப்பீங்க? உங்களை வச்சு தானே எடுப்பேன். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பரவாயில்ல, நீ தானே டேரக்டரானா? கண்டிப்பா. சரி ஓகே. என்ன படம் எடுக்க போறீங்க, கதை சொல்லுங்க பாப்போம். என்ன லேடிஸ்லாம் இருக்காங்க, கதை சொன்னா அதான் நீ எடுக்கிறது ஒரு மார்க்கமான படம் தான், எனக்கு தெரிஞ்சு போச்சு. சொல்லுங்க என்ன படம்? நான் சொல்லக்கூடாதுண்ணா, கதை சொல்றேன், நீ ஹீரோ நடிக்க மாட்டீங்க. ஐயோ நான் பரவாயில்ல, நான் நடிக்கிறேன்னு தானே சொல்றேன். உன்கிட்ட நடிக்கிறது எனக்கு ஒரு பேபிமா, பிலீவ் மீ, நீங்க தான் ஹீரோ. உங்கள்கிட்ட பொறுமையா சொல்றேன். பேச வந்துட்டாரு, ரொம்ப ஓவரா பேசாத, இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுக்க. டேய் அப்பாவுக்கு பீட்டர் விடுறேன் சொல்லல, ஒரு மார்க்கமாவே வந்து பேசிட்டு இருக்காரு, என்னையே பேபி வாங்குறான். சரி சொல்லுங்க. அது இந்த இடத்துல கேமரா வைக்கணும். சரி ரைட், நான் தானே ஹீரோ? நீங்க தான். அப்ப இங்க வைக்கணும் கேமரா. நல்ல காம்பினேஷன், குட் காம்பினேஷன், மைண்ட்ல வச்சிருக்கேன். வாயில வச்சிருவோம், கொஞ்சம் தள்ளியே வை. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ஓடி வரீங்க, வந்து மாடியில டம்முன்னு கீழே வச்சிட்டீங்க. ரைட். ஸ்பாட்ல குதிக்கிறீங்க, ஆனா ஒரு ரெடி பண்ணல. இன்னும் உங்ககிட்ட இருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். ரெடி பண்ணு. ஏன்னா நீங்க மாஸ் சூர்யா படம். யா, அதுல பார்ட் 2ல நீங்க தான் ஹீரோ. ரைட். உங்க கண்ணில் அப்படியே, அவருக்காவது கிரீன் கலர், உங்களெல்லாம் கோல்டன் கலர் கண்ணு. கோல்டன் கலர். அவங்களுக்கு பேய் தான் தெரியும், உங்களுக்கு வந்து நாய் கூட தெரியும். நாய் கூட தெரியும். நீங்க சொல்லுங்க, எந்த ஹீரோ வச்சு என்ன படம் எடுப்பீங்க? விஜயை வச்சு சுறா பார்ட் 2 எடுக்கலாம்னு இருக்கிறேன். சுறா பார்ட் 2. ஸோ அதில் வந்து கடல்லேருந்து எம்முன மாதிரி நீங்கள் இப்போ அவர் வந்து பாலைவனத்துலேருந்து பொத்துக்குன்னு மேலே போவாப்பில்லையா? அதான் ட்ரில்லிங் மிஷின் மண்ணில் அப்படி பூந்து வராது, அதே மண்ணை கீச்சின்னு வருவார். கீச்சின்னு இப்படியே வந்துட்டு இருப்பாரு. வந்துருவாரு அவரு. கதை என்ன, படத்தோட கதை என்ன? படத்தோட கதை என்னன்னா, விஜய் ஃபர்ஸ்ட்டு வந்து விஜய் வச்சு ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் காமிக்கிறாங்க. லிஃப்ட் கிஃப்ட்லாம் உடச்சின்னு வராரு அவரு. எதுக்கு அதை போய் கண்ட்ரை உடைக்கணும்? திறந்தா திறக்க போகுது. விஜய் அவர் பில்டப்பாக தான் முன்னு வருவார். அவர் சொல்றாரு கேமரா லிஃப்ட் அடியில் வரலாமே அப்படின்னா, நான் குழந்தைங்கன்னு தான் வரும்னு சொல்லி விஜய் சொல்றாரு. அப்போ பொழக்க தான் செய்வார். நான் அடியில இருந்து தான் வர மாட்டேன், குழந்தைங்கன்னு தான் வரும் அவர் சொல்றாரு. அந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா எனக்கு வாழ்த்துக்கள் சொன்னங்க. வந்தவனே ஒரு ஃபைட் சீன், அடி 200 பேர் இருக்கிறாங்க. 200 பேர் பக்கத்துல ஒருத்தர் நிக்க வச்சுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்றாரு. டம்மு டம்முன்னு அடிக்கிற 10 பேர் வர்றாங்க, திரும்பி ஆன் பண்றாங்க, மீதி பேர் இருக்கிறாங்க. அப்ப மியூசிக் போட டன் 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 அது வருமே, அந்த மியூசிக் தான். நீ என்ன பண்ற? கத்தி எடுக்கறியா? இல்ல, அதுல இருந்து திருடி எடுத்துட்டாங்க. இந்த இது ஒரு ஆக்டர் வந்து அஜித் அவங்க வந்து ரேசிங் நல்லா பண்ணுவாங்க. அவங்கள வந்து அந்த ரேசிங் சம்பந்தமா அவ்வளவா வந்து மூவிஸ் இருக்குல்லையா, சோ நான் எடுக்கிறேன். ஃபுல் ரேசிங் தான். ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓட்டுறாங்க ஸ்டார்டிங்ல இருந்து. என்னது, காரா பைக்கா? காரே தான். நம்ம ஃபுல் ஃபோர்ஸ்ல ஸ்டார்டிங் ஓப்பனிங்லேயே கார் தான் வித் அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் செம சவுண்ட்ஸோட ஸ்டார்ட் ஆகுது. சரி, அவர் ரேசிங் ஓட்டு வந்துட்டே இருக்காரு, ரொம்ப ஸ்பீடா வந்துட்டே இருக்காரு. ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அறிவில்ல நினைச்சது ஆக்சிடென்ட் ஆகுது. கார் ஃபுல் டேமேஜ். பட் அஜித் ஒண்ணுமே ஆகல. தெரியுமே, இதனால மட்டும் லைட்டா ரத்தம் வருது. எங்க இருந்து? இங்க அத கூட இப்படி தொடச்சு இப்படி போட்டு போயிட்டே இருந்திருப்பாரு. இல்ல, அவர் போடல, அவர் ரொம்ப நல்லவர். நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறேன். ஹாஸ்பிடல் போனாரு. அங்க வந்து ஏன் இது மாதிரி ஆச்சு எல்லாரும் அப்படி கேட்கும்போது, நீங்க தான் கண்ணு வச்சிட்டீங்க அப்படி சொல்றாரு. அதாவது இப்ப அஜித் இந்த படத்தை நடிச்சிருக்கிறதுனால, வேகமா படத்துல ரேஸ் அடிபட்டு இந்த இடத்துல வந்தது. இதே விஜய் என்ன பல்ல கடிச்சு இழுத்து ஆக்சிடென்ட் இழுத்துட்டு ஓட்டி இருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். விஜய்னா ஃபிளாட் அவுட். ஏன் விஜய் ஃபிளாட் அவுட்? அவர் கட்டடத்தை சுத்தி உடைப்பாரு, அவர் ஏன் ஃபிளாட் அவுட்? நாங்க ஃபிளாட் அவுட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நேரம் ஜாலியாக செம்ம ஃபன்னாக போயிட்டு இருந்த நம்ம ஆணியை பிடுங்க ஷோ வந்து இப்போ வந்து ஒரு சேடான தருணத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஷோ முடிஞ்சு போச்சு. ஏன்னா ½ தான் கொடுத்தாங்க இல்லையா, அந்த ½ எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ½ நீங்கள் பார்த்தது பெரிய விஷயமே கிடையாது. இந்த லாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் வருது பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட் ஆஃப் காமெடிஸ். இந்த ஷோவில் வந்து எவ்வளோ ஹைலைட்டான காமெடி நடந்ததோ அது வந்து கடைசி இந்த 2 நிமிஷம் தான் நீங்கள் பார்க்க போறீங்க. அது பேர் தான் இந்த ப்ளூப்பர்னு சொல்கிறாங்க இல்லை, அது போடுவாங்க இப்போ. ஸோ அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நான் அடுத்த ஆணியை பிடுங்க ஷோவில் நிறைய வித்தியாசமான கான்செப்டோட அண்ட் வித்தியாசமான கேள்வியோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from சித்து. முடிச்சிங்க, இதையும் சேர்த்து ப்ளூப்பர் தானே போடுவீங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. கிரே சூசன்.
இல்ல பரவாயில்ல சொல்லுங்க. கிரேஸ் சூசன் தான் என் பேரு. பேரே தானா? புத்தி சோதனை இல்லாம தான் நிப்பாங்கல்ல. சொல்லுங்கண்ணா. சொல்லுங்க நான் நல்ல படிப்பு தானே அது. Third year BCA. Third year BCA. 4 பேர் பீரோல் தூக்குற மாதிரி இருந்தாலும் அவங்களும் இந்த காலேஜ்ல படிக்கிற பசங்க தான். 5 பேரா? நான் இந்த அப்ப நானும் இந்த காலேஜ்ல படிக்கிறேன். அதேதான். இதேதான். இல்ல இன்னும் கேள்வி கேட்கலாம். என்ன சொன்னீங்க இப்போ? எங்க வீட்டு பைப்ல தண்ணி வரலன்னு சொன்னேன். பாவம் அந்த புள்ளைய கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. எனக்கே ஒரு ரூபா தான் வரும். திருப்பினா இந்த திருப்பினா இந்த திருப்பி. அந்த மாதிரி எந்த மாதிரின்னு எனக்கு புரியல. குடிக்கிற நாய் கடிக்காது. ஐயோ நீயா அதுக்கு லைட்டா இதா கேரா ஆம்பளை சத்யராஜ் வாடா வா ராய் கண்ணா. ஓ காமெடி காமெடி காமெடி. ஆனா தெரிய மாட்டாங்க. பரவாயில்லையா கூட்டுக்கலவாணிகள் எப்படி சொன்னா வாயால தான் சொல்லணும். நானே ஒரு ஃப்ளோவா அப்பதான் ஆரம்பிப்பேன். அதுக்கு எப்படி சொல்லணும்? My name is S. Kamal. அப்படியே சொல்லுங்க திருப்பி சொல்லுங்க. ஆரம்பமே. Where are you coming from? வெட்டாங்கனி ஈஸியா. என்னடா வெட்டு வாங்குறாரு. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். ஆணியா புடுங்க வேணாம்.